மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. இந்த மூஞ்சிக்கா நீ இவ்வளவு நாள் காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாக்கா இது கால் கேர்ள்ஸ்னுடைய ஒரு ஆப். அது ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு. யாரோட அப்படின்னு ஹஸ்பண்ட் பேரை அவள் சொல்கிறான். ஐயோ அந்த ஆளையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். ப்ரெக்னெண்ட்டான ஒரு பொண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி பார்த்துப்பாங்க எல்லாருமே? அப்படியெல்லாம் எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. இதை எப்படி விரட்டலான்னு நினைக்கிற ஒரு அம்மாவால் தனக்கு புது பொண்டாட்டி கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு ஜொல்லு கேஸு பையன், ஒரு 8வது மாதம் ஆகும்போதே ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த அம்மா பிடிச்சி பாத்ரூமில் அந்த பொண்ணையே தள்ளி விட்டுருது. அப்புறம் குழந்தை பிறந்து குழந்தைக்கு பாலூட்டுகிற காலம். இந்த காலத்துக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வேற ஒரு தொடர்பு ஆயிடுது. இந்த பொண்ணு அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் மிதிக்கிறான் போட்டு, நீ போய் சர்ச்சு. பட் என்னென்ன, குழந்தைய வீட்டுக்கு வந்த உடனே விடவே மாட்டேங்கிறாங்க அவங்க. இந்த பையன் எடுத்துட்டு வந்துட்டு இந்த டாக் இருக்குல்ல, இந்த டாக் மேட்டிங்கை பற்றி எல்லாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசலாமா? தென் வீட்டில் குழந்தைக்கு முன்னாடியே அவன் பாட்டிலில் வச்சிருந்து குடிக்கிறான். என்னப்பா இது மருந்து, குடிச்சு பார்க்குறியா? நல்லா தூக்கம் வருண்டா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு பிடிச்ச வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க வழக்கிய நிகழ்ச்சிக்கு போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம். கடைசி 2 எபிசோடாக மேடம்க்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய நலம் விரும்பிகள் ஃபேன்ஸ்ன்னு நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வரைக்கும் பண்ணி கேட்குறாங்க மேடம். இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே, கொஞ்சம் நாளாகவே உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இப்போ தான் அதிலிருந்து நான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் அதனால தான் ஷூட் வேண்டான்னேன். பட் நான் வரலைனாலும் எங்கே சாந்தகுமாரி மேடத்தை காணுமேன்னு கேட்குறாங்க. திங்கக்கிழமை எந்த வீடியோவும் போட விட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கீழே சாந்தகுமாரி மேடம் எங்கன்னு கேட்பாங்க. அதுதான், அதனால தான் சரி எப்படி இருந்தால் என்ன, நான் சொல்லக்கூடிய விஷயம் தானே, நான் எப்படி இருந்தால் என்னன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டேன். பட் எல்லாம் ரீகெயின் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு. சரியா? என்னை பற்றி நலம் விசாரித்த எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நிறைய பேர் எனக்குமே கூட பர்சனலாக ஃபோன் பண்ணி என்னாச்சு மேடம் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. நன்றி மேடம். சீக்கிரம் முழுமையாக மீண்டு வாங்க. ஆகலாம். இன்னைக்கு என்ன மாதிரியான வழக்கு மேடம்? யாரு? இன்னைக்கு பிளெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கு. இந்த பெண்ணுக்காக போராட வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிறத நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்துக்கலாம். இந்த பொண்ணும் இன்னொரு பையனும், ஆங்கிலோ இந்திய பையனும் 2 பேரும் காதலிக்கிறாங்க. இவளுக்கான பயம் இருந்தது. அப்புறம் சர்ச்சுக்கு போகும்போது அந்த பையன் பார்த்து பின்னாடியே வந்து அப்படிலாம் இருந்தபோது, நான் நல்லா உன்னை வச்சுப்பேன், நீ வா, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மாட்டையும் பேசினாங்க. இந்த மாதிரி அம்மா அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாருன்னு. அவங்க குடும்பம் ரொம்ப பிரமாதமான குடும்பம் கிடையாது, மிக மிக சராசரியான ஒரு குடும்பம். அதில் அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஜுவல்ஸு எல்லாமே போடுறாங்க. ஒரு 40,000 ரூபாய் மட்டும்தான் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குறாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பையனோட அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மூஞ்சிக்கா நீ இவ்வளோ நாள் காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை அவள் கொண்டு வந்திருக்கா, எவ்வளவு நகை, எங்கே? எப்படி மேம் எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்காங்க? இல்லை, இதெல்லாம் போன செட் ஆஃப் பீப்புள் தான். இப்போ அப்படி டைரெக்டாக கேட்குறது இல்லை. சம்டைம்ஸ் வேறு விதமாக சுற்றி வளைச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அல்லது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு டவுரி கொடுக்க முடியுமா அப்படின்னு. என்ன விஷயம்னா, வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் மாதம் 1 லட்சம்னு வந்தால் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இது 2015 நடந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கில் தான் அந்த பெண்ணுடைய மாமியார் அப்படியே கேட்குறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ தான் முடியும், உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு. நான் பேசிக்கிறேன். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல அவங்க பையனுக்கு நல்லதாக கிடைக்கணும்னு அப்படின்னு கேட்டால், நான் நல்லவளை இல்லையா, அதுக்காக சொல்லலை, அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். சரி, ஏதோ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நல்லவர் போல் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. எல்லாமே புது மோகம் தானே. காதல்ங்கிறதும் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு நாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்கிற மாதிரி தான்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அந்த பையனுக்கு எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு, நீ என்ன கொண்டு வந்துட்ட, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸில் டவுரி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சொந்த வீடு வச்சுருக்குறோம் நாங்கள், அதனால் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு எடுத்துருக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு. நீ வந்து தெரிஞ்சுதானே நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட, என்னுடைய நிலைமையும் நான் சொல்லி தான் பண்ணியிருக்கேன், நீ தானே விடாமலே பின்தொடர்ந்தெல்லாம் வந்த அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா சொன்னதுனால சொன்னேன். அப்புறம் ஒரு 2-3 months போகும்போது தான் தெரிஞ்சது இந்த பையன் வந்து கொஞ்சம் தவறான நடத்தை உள்ள பையன் அப்படின்னு தெரியுது. முதல்ல குடிக்கிறான். அப்போ கேட்டபோது இல்லை, நாங்கள் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாருமே வந்து தண்ணி போடுறதுங்கிறது சாதாரணம், எல்லாரும் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது என்னன்னு, எல்லாம் பாட்டிலோட கவுத்துட்டு வேட்டியை விழறவங்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆக்கும்னு இவன் நினைக்கிறா. அப்புறம் ஆவுன்னா ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து கால் கேர்ள்ஸ்னுடைய அந்த ஒரு ஆப், அதுக்கு அவங்களெல்லாம் யார் என்ன அந்த எந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. ரொம்ப ஷாக் ஆகிடுது. எங்க என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பார்த்துருந்தா பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் பார்க்குறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும், எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்லாம் அப்படின்னு. ஏய் பொண்ணு அழகாக இருந்தால் ஏண்டி அங்கே போய் பார்க்குறேன், உன்ன மாதிரி ஒரு மூஞ்சியை கட்டிட்டா எனக்கு பார்க்கணுன்னு தானே தோணும், நீ இப்போ மூஞ்சியை பார்க்காம பண்ணலல்ல, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இது நல்லதுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா இந்த பொண்ணு என்ன ஆனாலும் அந்த வீட்டில் தான் இருந்தாகணும். முதல்ல மாமியாருக்கு பொண்ணை பிடிக்கல, வசதி இல்லாதவள் அப்படிங்கிற முறையில் அந்த மாமியாருக்கு பிடிக்கல. இப்போது கணவனுக்கு பிடிக்கல, ஏன்னா அவனுடைய ஆசையெல்லாம் தீர்ந்துருச்சு. இனி இப்போ என்ன யோசிக்கிறான், நமக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. திரும்ப ஒரு 2-3 மாதம் போகும்போது தான் அவளுக்கு தெரியுது, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அந்த இடத்திலிருந்து ஒரு பெண், வேலை செஞ்ச பெண் வந்து வெளியே வந்தவ ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறா. இவ்வளோ பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன நீங்கள் அந்த கம்பெனியில் தானே வேலை செஞ்சீங்க அப்படின்னு இவ கேட்குறா. கேட்டவுடனே ஆமாம் அந்த கம்பெனி தான். ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்குன்னு, யாரோட அப்படின்னு ஹஸ்பண்ட் பேரை அவள் சொல்கிறான். ஐயோ அந்த ஆளையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு, எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை விட்டு வச்சது கிடையாது, அவன் அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிடுவான், மிக 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 ரொம்ப மோசமான பையன், அதனால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்தே எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. இப்போது ஒரு பூனை நம்ம வீட்டு பூனையாக இருக்கிற வரைக்கும் தான் அது பூனை, அது மதில் தாண்டி அடுத்த இடத்துக்கு போகிற போது அதை தடுத்து நிறுத்த உங்களாலேயும் முடியாது, நம்மளாலேயும் முடியாது, அதுதான் உண்மை. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் அவள் இருக்கா. இதுக்கு நடுவில் அந்த அம்மாவுக்கு இவளை கண்டா பிடிக்கிறது இல்லையா, எதையாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுலையே அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறான். ஸோ ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு பொண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி பார்த்துப்பாங்க எல்லாருமே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு பக்குவமாக அந்த பொண்ணுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராத மாதிரி. அப்படியெல்லாம் எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. சரியாக பாதி நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது, அவங்க சாப்பாடு வேறு மாதிரி, இவங்க சாப்பாடு வேறு மாதிரி, உனக்கெல்லாம் இதுதான் போடணும், நாய்க்கு போடுற மாதிரி 2 பிஸ்கட் போட்டால் போதும் உனக்கு. இது வந்து ஒரு வகையான கொடுமை. வயிற்றில் வளர்றது இவங்க வீட்டு குழந்தை வாரிசு அப்படி தானே பார்ப்பாங்க. அப்படி பார்த்துருந்தா பரவாயில்லையே, வந்தாச்சு இது நம்ம வாரிசுன்னு பார்க்கணும்ல. இதை எப்படி விரட்டலான்னு நினைக்கிற ஒரு அம்மாவால் தனக்கு புது பொண்டாட்டி கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு ஜொல்லு கேஸு பையன் அப்புறம் எப்படி இருக்க முடியும். அப்புறம் ஒரு 8வது மாதம் ஆகும்போதே ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த அம்மா பிடிச்சி பாத்ரூமில் அந்த பொண்ணையே தள்ளி விட்டுருது. சரி, அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எட்டி தான் மதிலெட்டி தான் பேசுவாள். அப்போ எப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீ பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போகலாம் இல்லை அப்படின்னு. அந்த வீட்டுக்கெல்லாம் நான் உன்னை அனுப்ப மாட்டேன், அவங்கெல்லாம் மனுஷங்களா, முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, அனுப்ப முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும். இவ என்ன பண்ணினா, தன்னுடைய குழந்தை பேற்றுக்காவது ஒரு பர்மிஷன் கொடுங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது நான் எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன். எல்லா பெண்ணுக்குமே இந்த கர்ப்ப காலம்ங்கிறது வந்து தன்னுடைய தாயை வந்து ரொம்ப தேவைப்படுகிற ஒரு நேரம் அது. சரி, அதுக்காவது பர்மிஷன் கொடுத்தாங்களே. சரின்னு ஹாஸ்பிட்டல் சேரும்போது அவங்க அம்மா வராங்க. அங்கே ஹாஸ்பிட்டல்லையே ஒரு 7 நாள் வரைக்கும் இருக்க வேண்டி வருது. ஒரு சிரமமான நிலையில் சர்ஜரியில் தான் குழந்தை பிறக்கிறான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது மாமியார் சொல்லிடுறாங்க, உங்கள் அம்மா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. தென் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் த கிட் சொல்லுங்கள்.
இந்த மாமியார் தான் பார்த்துக்கணும். ஆனால் மாமியார் நான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீ தானே பெத்த, நீயே பாரு. ஹஸ்பண்ட் கேட்டாக்க நீ இங்கே உட்காந்து நீ பார்த்துக்க வேணாம், நான் வேலைக்கு போக வேண்டாம். அப்புறம் பார்த்தா ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது, கண்ட கதையை வந்து ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ அவன் மனசில் ஒரு தீர்மானம் வருது, ரைட் ஆர் ராங், ஐ ஹவ் மேரிட் திஸ் மேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக நான் வாழணும், நான் தற்கொலைன்னு அந்த எண்ணம் வரும்போது சொல்லிக்கிறான். நான் வந்து பண்ணக்கூடாது, எப்படியாவது இவனுக்காக வாழணும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதில்ல ஒழுங்கா. நீங்கள் அந்த தாய்க்கு சாப்பாடு கொடுத்தா தானே அவள் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்ட முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. எப்படி ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இருந்துட்டு அவள் என்ன சொல்கிறா, நான் வேலைக்கு போகிறேன். சரி, தண்டசோராக வீட்டில் இருக்கிறத விட நீ வேலைக்கு போ. அப்போது அவள் கேட்குறா, ஆண்டி நான் இவங்க குழந்தைய விட்டுட்டு போட்டோம், உங்ககிட்ட விட்டு போட்டுமான்னு. உன் குழந்தையெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. சரி, அப்போ எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விடட்டுமா? அம்மா வீட்லேயும் விடக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறா, வேலை கிடச்சிடுது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சைல்டு கேர் சென்டர் இருக்குது. குழந்தைய கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது குழந்தைய எடுத்துகிட்டு வரா. இந்த சீசனுக்குள்ளே, அதாவது கர்ப்ப காலத்தினுடைய இறுதி கட்டத்தில், அப்புறம் குழந்தை பிறந்து குழந்தைக்கு பாலூட்டுகிற காலம், இந்த காலத்துக்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு வேற ஒரு தொடர்பு ஆகிடுது. அவன் வந்து சொல்கிறான், நீ டைவர்ஸ் பண்ணிவிடு, என்ன நீ எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் எங்கே உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நீங்கள் என்னுடைய புருஷன், எனக்கு வந்து உங்களோட தான் வாழணும், நீ என்னோட எப்படி வாழறேன்னு பார்க்கலாம். தினம் அடி வதைங்க. ஒரு விஷயம், இந்த பொண்ணுக்கு என்னென்னா நாய்னா ரொம்ப பயமாமா. அந்த வீட்டில் நாய் வளர்த்துறாங்க இவங்க. இந்த நாய் வந்து இப்போ கோபக்காலம் வந்துருச்சுல்ல இவனுக்கு, அதனால் இவன் என்ன பண்ணுறான், அவன் மேலே பவுன்ஸ் பண்ண சொல்கிறான். தாவறது இவளுக்கு பயமாக இருக்கும், நடுக்கமாக இருக்கும், அந்த மாதிரி தாவும். அப்புறம் உருண்டு முறைக்கும், அது பல்ல காட்டிட்டு, நாய் பல்ல காட்டிட்டு முடிச்சா எல்லாருக்குமே பயமாக தானே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அவள் அதையும் சகிக்கிறான். வீட்டுக்குள்ளே சாப்பாடு இல்லைனாலும் சகிக்கிறான். இந்த மாமியார் அடித்தாலும் வாங்கிக்கிறான். குழந்தையை காப்பாற்றிட்டு எப்படியாவது இங்கே இருக்கலாம். ஏன்னா ஒன்றும் இல்லாத வீடு. அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பே வந்து ஒரு 40,000 ரூபாய் தான். அதை தான் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம இங்கே இருந்து சமாளிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இவர், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. இது என் ஃப்ரெண்டு, இவளுக்கு வந்து நீ இந்த நைட்டு வருவா, அவளுக்கு நீ எல்லாம் செஞ்சு போடு. நைட்டு எதுக்கு இங்கே கூப்பிட்றீங்க, ஆமாம் நீ தான் வேலைக்கு போகிறல்ல, நீ வந்தப்பறம் தானே நான் அவளுக்கு வர சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போன பிறகு வேறு பெண்ணெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றாங்க, நீ ஜாக்கிரதையாயிருன்னு. எப்படிங்க ஜாக்கிரதையாக இருக்க முடியும், நீங்கள் சொல்லுங்களேன். சொல்லுங்க, எப்படி ஜாக்கிரதையாக இருக்க முடியும்? ஒரு வேலைக்கு போகிற பெண்ணு வேலைக்கு போகிறாங்க, குழந்தைய எடுத்துகிட்டு போய் விடுறாங்க, அவங்க கடமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் கணவன் நல்லா இருக்கணும், கணவன் வேலைக்கு போகணும், அப்படி இருந்தால் தானே அது குடும்பம். ஆனால் இவளால் எதையுமே தடுக்க முடியறதில்ல. அப்புறம் போய் என்ன பண்ணுறா, நேராக சர்ச் இருக்கு அவங்களுக்கு, அந்த சர்ச்சினுடைய பாதிரியாரை போய் பார்த்து, ஃபாதர் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஃபாதர், கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு. அப்படியா, சரி நான் சொல்கிறேன். இவர் கூப்பிட்டு சொல்லியிருப்பார் போல் இருக்குது, உன் ஒய்ஃப் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறா, எதுக்குப்பா இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கோம்ல, நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன எடுக்கிறோம், என்ன உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எல்லா கட்டத்திலும் நான் உன்னோடவே இருப்பேன், இதெல்லாம் தானே அவங்க நீங்கள் கோவில்களில் சர்ச்சுகளில் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நடந்தது தானே. நீ வந்து ஒழுக்கமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். இந்த பொண்ணு அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் மிதிக்கிறான் போட்டு, நீ போய் சர்ச்சு பாதிரியார் வரைக்கும் நீ சொல்லிட்டியா, நீ முன்னெல்லாம் நான் போட்டு கல்யாணம் பண்ணினேன். இந்த பொண்ணு வந்து இந்தியன் கிறிஸ்டியன், அவர் ஆங்கிலோ இந்தியன். அதனால் இந்த இந்தியன் கிறிஸ்டியன் அவர் கூப்பிட்றதே, நான் சொல்லக்கூடாது, சாதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினரை இந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டா போலீஸில் வந்து வன்கொடுமை சட்டத்தில் போடலாம். உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவ போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லிட்டு திரும்ப எங்கே போவா சார், இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பா? ஆக்சுவலாக அவங்க குழந்தைய வளர்க்குறது கூட ஒன்றுமே பண்ணுறதில்ல, எல்லாமே இவ தான் பண்ணிக்கிறா. இருந்தாலும் கூட இந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் மட்டும் அவ சொல்கிறா, இந்த பாருங்க, நீங்கள் சும்மா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலையா என்னை விட்டு கூட தள்ளி இருந்துக்காங்க, நானும் என் குழந்தைகளும் இங்கே இருப்போம். அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணிடுது, இவ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனுடைய அம்மா இவளை ஒரு ரூமு, ஒரு வராண்டா இருக்கிற மாதிரி இடத்துல இங்கே தான் நீ இருந்துக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அந்த மெயினாக இருக்கிற எல்லாத்தையும்
பட் இவ என்ன நினைக்கிறா, அது ஒரு கஷ்டமாக நினைக்கல. அப்பா இவங்க தொல்லை ஒழிஞ்சது, அட்லீஸ்ட் நானும் என் பிள்ளையாவது நாங்கள் நிம்மதியாக இருப்போமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் என்னென்ன குழந்தைய வீட்டுக்கு வந்த உடனே விடவே மாட்டேங்கிறாங்க அவங்க. இந்த பையன் எடுத்துட்டு வந்துட்டு இந்த டாக் இருக்குல்ல, இந்த டாக் மேட்டிங்கை பற்றி எல்லாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசலாமா? டாக் மேட்டிங்கை பற்றி பேசுகிறா. அப்போ இவ காதில் விழுந்த உடனே ஐயோ என்னங்க இந்த மாதிரி அசிங்கத்தை எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. அவன் நாய் வளர்க்க போகிறான்டி நாளைக்கு, அதனால் நான் அதெல்லாம் சொல்லி தந்தால் தானே அவன் நாளைக்கு ப்ரீட் பண்ணுவான் டாக்ஸை. தென் ப்ரீட் பண்ண டாக்ஸை நாங்கள் சேல் பண்ணோம்னா நாங்கள் எவ்வளோ வரும் தெரியுமா? இவ்வளோ கேவலமாக. ஸோ அவள் சொல்கிற கூடாதுங்கிற. தென் வீட்டில் குழந்தைக்கு முன்னாடியே அவன் பாட்டிலில் வச்சிருந்து குடிக்கிறான். என்னப்பா இது மருந்து, பிடிச்சி பார்க்குறியா, நல்லா தூக்கம் வருண்டா அப்படின்னு. அப்புறம் இவ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஏன்பா அம்மா இழுத்துட்டு போகிறா? அவளுக்கு அப்படி தான்டா, அவள் நீ எதுவுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வா உனக்கு ஒரு ஸ்பூன் தரேன், நீ இருமல் மருந்து சாப்பிடுவ தானே, அதே மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குற வரைக்கும் அவன் போகிறான். சாப்பாடு கிடையாது, அடிதடி உண்டு, ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல். இப்போது நீங்கள் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னால் அது வார்த்தைகளால் ஆனது. உன்னுடைய முகத்துக்கு நான் கேட்குதா? ஒரு தரங்கெட்ட குடும்பத்திலேருந்து நான் பொண்ணு எடுத்துட்டேன், வீட்டை விட்டு வெளியே போ, டைவர்ஸ் கொடு, இந்த வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகளாலான வன்முறை. அவங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்புமே இல்லை, தாம்பத்திய உறவு கிடையாது, அது செக்ஷுவல் வயலன்ஸ். ஸோ சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல. இத்தனையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது மட்டும்தான். நான் அங்கே திரும்பி போக முடியாது, நானாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. யார்கிட்ட போய் நான் என்ன சொல்லி நியாயம் கேட்டாலும் திரும்ப என் ஹஸ்பண்ட் இதே தான் பண்ணுவார். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கல்யாணம் வருது. யார்? அந்த பையனுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம். அதுக்கு கட்டாயமாக போகணும், திருச்சி பக்கம் அது போகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் மருமக இருக்கிறா, மருமகளை வெளியே போன்னு சொல்கிறாங்க, நீ வீட்டில் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவள் வேலை செய்யும்போது தான் அப்போ வந்து இலவசமாக மிக்சி, ஆமாம், கிரைண்டரு, அப்புறம் டிவி, ஃபேனு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இவ என்ன பண்ணுறா, வீட்டில் இருந்த ரேஷன் கார்டு இருக்குது பாருங்கள், அதில் இவ பேர் இருக்குது. வீட்டில் இருந்த ரேஷன் கார்டில் புருஷன், பொண்டாட்டி, மாமியார், பேரன் எல்லாருடைய பேர் இவ எடுத்துகிட்டு போய் அதில் அரசாங்கத்தில் மனு கொடுக்குறா. ஒன்றுமே இல்லாத வந்துடுவோம், ஏதாவது நாள் கிடைச்சா சந்தோஷமாக இருக்குமேனு போயிருக்கா. இது தெரிஞ்சு யாரோ வந்து உன் மருமக அங்கே வந்து டிவி வாங்குறதுக்கு அங்கே டிவி போட்டிக்காக நிற்கிறான்னொடனே இந்த லேடி என்ன பண்ணா, மாமியாருக்காகம்மா அந்த மாதிரி நேரம் அங்கேயே போயிடுச்சு. இவ ரேஷன் கார்டை திருடிட்டு வந்துட்டா. இது அவள் வீடே கிடையாது, இது என்னோட வீடு, பேர் பாருங்க என்ன போட்டிருக்குன்னு, என் பையன் எங்கேருந்தோ இழுத்துட்டு வந்துட்டான். இது மாதிரிலாம் சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி கேவலம் பண்ண உடனே இந்த வரிசையில் நிற்கும்போது பெண்களுக்கு எப்போவுமே அடுத்து நமக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்னு தள்ளிட்டு முன்னேற ஒரு குணம் உண்டு. இலவசங்கள் கொடுக்கிற பொழுது அவங்களுடைய சமூக சூழல், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதனால் இது நன்னா அந்த பொம்பளை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி வரிசை தன்னை முன்னகர்த்தி போகுது. அப்போ அந்த சண்டைக்கு அப்புறம்தான், ஓ நீ வீட்டில இருந்து திருடுறவோ, இவ சரியான திருடி, வீட்டில் நீ ஏதாவது வச்சுட்டு போனால் திருடிட்டு போயிடுவேன். இதுதான் திருட்டு பட்டமும் கட்டிட்டாங்க. இப்போ இவங்க ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, நாங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணை நீ போய் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்துக்கோ, இல்லை யார் வீட்லையாவது இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லை அவளுக்கு, அதனால் அவள் வெளியே போக வேண்டிய அவசியம் வருது. அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாய்க்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இவ இருந்த வீடு இருக்குது பாருங்கள், அந்த ஒரு போர்ஷன், ஒரு ரூமும் ஒரு வெராண்டா, அதுக்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இவன் நினச்சா சரி ஒருவேளை நாளைக்கு வந்துடுவாங்க போல், அதனால தான் நாயை உள்ளே வச்சு போட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அவங்க உடனே வரலைங்க. 5 நாள் கழித்து அங்கேருந்து வராங்க. வந்தபோது பார்த்தா வீடு முழுக்க ஒரே ஸ்மெல்லு, நாய் வந்து இறந்து போச்சு. எதுவுமே இல்லை, ஆள் இல்லை, கவனிக்கிறதுக்கு இல்லை, அது இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா இவ திரும்பி வரணும். திரும்பி வரும்போது வாசல்கிட்ட உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீ எங்கள் நாயை கொன்னுட்ட, நீ வேணும்னே வந்து இதை போட்டு போன. பூட்டுனது யார், சாவி யார்கிட்ட, எல்லாமே மாமியார்கிட்ட. ஆனால் அவ்வளவெல்லாம் கொடுமை பண்ணிட்டு குழந்தைய கொடுக்க மாட்டேன்ற சொல்லிடுறாங்க.
இது வரைக்கும் சகிச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு இதுக்கு மேலே சகிக்க முடியாது அப்படின்னு வந்துடும். உடனே K5 பெரவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன், அது ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறா. இந்த மாதிரியெல்லாம் சித்திரவதை நடக்குது, அந்த வீட்டில் சின்ன குழந்தை இருக்கவே முடியாது, தண்ணி போடுறாங்க, டாக் மேட்டிங் பற்றி பேசுகிறாங்க, பெண்களை கண்ட நேரத்தில் கூட்டிகிட்டு வராங்க, வார்த்தைன்னா வார்த்தை அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அந்த இடத்துல குழந்தை இருக்கிறதே நல்லதல்ல, அவனுடைய வளர்ச்சி வந்து கெட்டு போயிடும், அவனுடைய எதிர்காலம் முடங்கிடும், அதனால் என் குழந்தை வேணும். திடீர்னு அவன் பாசம் வந்துருச்சு யாருமே பாட்டிக்கு பேரன் மேலே திடீர்னு இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். முதல்ல ஒரு ஸ்பூன் ஊற்றுறாங்க, ஒரு 2 தடவை ஊற்றும் போது ஏதாவது ஒரு மண்ணில் இந்த குழந்தை படிஞ்சிடாதா? நாயை தூக்கி காட்டுறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது. ஸோ சின்ன குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அது அப்பான்னா வாங்கி தருவார், அம்மா எங்கே போவா? அம்மா போகிறதே ஒரு சாதாரண இடத்துக்கு, அவள் சாப்பிட்றதுக்கு ஆனாத குழந்தைக்கானது தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த சூழ்நிலையில் குழந்தைய கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அது அந்த குழந்தைய கொடுக்க மாட்டேன்றோம். அப்போ தான் வந்து போலீஸ் வராங்க, வந்து கதை தட்டி உள்ளே போயிருந்து உன்னை இழுத்துட்டு போயிடுவேன் ஸ்டேஷனில். நீ வயசானவன், நீ இங்கிலீஷ் பேசிட்டா நீ பெரியவளா? நம்ம ஆளுக எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா குடுன்னு அவங்க மாமியாருக்கு கொடுத்து சத்தம் போட்டிருக்கிறாங்க. குழந்தைய நீ கொடுக்க போறியா இல்லையா? அது ஏன் குழந்தை. இவர் வர்றாரு, இந்த நீ எல்லாம் மனுஷனாடா? பொண்டாட்டி இருக்கா, குழந்தை இருக்குது, உனக்கு எதுக்கு நான் பொண்ணு கேட்குது? உன்னை பற்றி அக்கம் பக்கத்துல இல்லை அசிங்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு, வா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. நீ வந்துடணும். இவங்க நீ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்ட, இனி வீட்டுக்குள்ளே நீ எப்போதையுமே நீ கால் வைக்க முடியாது, நீ வெளியே போ அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சு மாமியாரையும் அந்த கணவனையும் 2 பேரையும் வந்து நல்லா திட்டி மிரட்டி, நீ ஒழுங்காக இல்லைன்னா பிடிச்சி உள்ளே வச்சிருவேன்னு மிரட்டுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இவன் என் பொண்டாட்டி உள்ளே வரக்கூடாது, அவன் என் பொண்டாட்டியே கிடையாது. எப்போ பாதிரியார்கிட்ட சொன்னாலோ அன்றைக்கே நான் அதை வெறுத்துட்டேன். அவள் போகிற இடத்துல எப்படி இருக்கான்னு என்ன தெரியும்? அந்த மாதிரியெல்லாம் பேசினோன்னே இவ சொல்லிட்டா, எனக்கு இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு குழந்தைய மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு. குழந்தை இவகிட்ட வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆனால் போலீஸ்காரவங்க சொல்லி, அவங்களும் அம்மாக்கள் தானே, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கொடுத்து, அம்மா நீ ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு சொல்லிவிட்டு, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு, அப்புறம் நீ அப்படியே கிளம்பு குழந்தைய கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் குழந்தைய நீங்கள் பிடுங்கி கொடுக்க முடியாது நீங்கள் அவளுக்கு அப்படின்னு சொன்னேன். உனக்கு மட்டும் இல்லை, 10 மாதம் அவள் தான் சுமந்து பெற்றிருக்கா, அவளுக்கும் உரிமை உண்டு. உனக்கு அப்படி குழந்தை வேணா நீ போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கோ அப்படின்னு இந்த பையனுக்கு சொல்லிடுறாங்க. கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பில் கேஸ் போடலாம். அந்த பொண்ணு அன்னைக்கு குழந்தைய வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறான். அம்மா நான் ஒரு 10 நாள் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா பார்க்குறாங்க, தன் பொண்ணு பட்ட கஷ்டம்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். இல்லை நீ இங்கேயே இருமான, இல்லைம்மா அடுத்த பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும், அதனால் நான் இங்கே இருந்தால் சரி வராது, நீங்கள் முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள், எப்போ வந்து குழந்தை வந்து அந்த க்ரஷ்ல இருந்து வெளியே வருதோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சேன்னா கொஞ்சம் காசு வரும், நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு நான் போயிடுறேன், எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். அது ஏன் சொல்கிறேன், நான் வந்து குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி வச்சுக்கிறேன், நீ வந்து வேலைக்கு போ, உனக்கு எப்போ வீடு பார்த்து போக முடியுதோ அப்புறம் போ. ஏதோ அந்த அளவில் அந்த வீடு அவளுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்குற ஒரு இடமா இருந்தது. அப்புறம் இந்த பொண்ணு அதை வச்சுட்டு அப்போ தான் என்கிட்ட வரா, மேடம் எனக்கு ஏதாவது செஞ்சு என்ன காப்பாற்றுங்க. ஆக்சுவலாக சர்ச்சில் இருந்த பாதிரியார் தான் அந்த பொண்ணையே சொல்லி நம்மக்கிட்ட அனுப்பினார். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் பெருசாக எதுவும் கொடுக்க முடியாது. இப்போது நம்ம வாழ்நாளில் சம்பாதிக்கலாம், எத்தனை வேணால் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி வழக்குகளில் அவதிப்படுற, ரொம்பவுமே துன்பப்படுகிற இந்த பெண்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எப்பவுமே நம்ம நினைப்போம். உங்களுக்கு அது கைவந்த கலை நிறைய பேருக்கு பண்ணியிருக்கீங்க, அதில் இவங்களும் கைவந்த கலைன்னு சொல்ல முடியாது, பட் டிசர்விங் பீப்புளுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவளுக்காக நான் ஒரு வழக்கு போட்டேன். இவ்வளோ விஷயத்தையும் பக்கம் பக்கமாக எழுதினோம். அவன் கோர்ட்டுக்கே வரமாட்டேன்னு நினச்சான், ஆனால் விடலை நாங்கள், ஏன்னா வரணும், அவன் வந்தால் தான் குழந்தை ஒன்று இருக்குல்ல, எனக்கு நீ என்ன வேணால் செய்யாமல் இரு, ஆனால் குழந்தைக்கு நீ தகப்பன், நீ வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும். உடனே அடுத்தாப்பில் டைவர்ஸ் தான் நான் போட்டேன். டைவர்ஸ் போட்டோன்னே அவன் ரொம்ப சந்தோஷமாக, ஆகா நான் உடனே கொடுத்துட்றேன்னா, கொஞ்சம் பொறுத்துட்டுரு, 3 தடவைக்கு கவுன்சிலிங் போகணும் ஃபேமிலி கோர்ட்டில்.
ஸோ அந்த கவுன்சிலிங் போகிற போது அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க. அதுக்குள்ளே ஒரு ஐஏ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இன்டரிம் அப்ளிகேஷன், இடைக்கால மனு, அந்த பையனுக்கு ஜீவனாம்சம் கேட்டு, அப்பாவுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது, அவனை ஸ்கூலில் போடணும் இனி எல்லாத்துக்குமா. அப்புறம் அந்த பொண்ணு கேட்டதே ஒரு 10,000 ரூபாய் தான். அந்த பொண்ணு கேட்டால் 7,500 ரூபாயை ஆர்டர் பண்ணினாங்க. இது ஒழிஞ்சா போதுன்னு அவன் நான் டைவர்ஸ் தான் வாங்குவேன், இந்த பொண்ணோட நான் இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவுன்னு டைவர்ஸும் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஒரு 6 மாத பீரியடுக்குள்ளே கோர்ட்டில் போட்டு 6 மாதம் தான் அந்த கேஸ் நடந்திருக்கு. 6 மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணுக்கு ஒரு 7,500 ரூபாய் அந்த குழந்தைக்காக ஜீவனாம்சம் வாங்கி கொடுத்து அவள் கேட்ட மாதிரியே டைவர்ஸும் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் எங்கேயாவது பார்த்தா கூட என்னம்மா எதாவது கல்யாணம் பண்ணிட்டியான்னு, அம்மா இன்னொரு தடவை நான் பண்ணுங்களா மேடம், சாரி மேடம், கல்யாணம்னாலே எனக்கு அவ்வளோ ஒரு அவர்ஷன் வந்துருச்சு, என்னை நம்பி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன். நான் கூட இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் மேடம், ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருந்தது போக நான் இப்போ வந்து எதில் படிக்கிறது சொல்லுவாங்க, ஆன்லைன்லையா, கரஸ்லையோ ஆன்லைன்லையோ ஏதோ படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி கூட கொடுமைக்கார கணவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சிந்திக்க வச்ச ஒரு நிகழ்வு அது எனக்கு. அதனால தான் அது அந்த பெண்ணுடைய தைரியமும் அசாத்தியமான தைரியம். தன்னை அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, நாயை ஏவி விடுறாங்க, பாத்ரூமில் தள்ளி விடுறாங்க, சாப்பாடு இல்லைங்கிறாங்க, குழந்தைய பறிச்சுக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகு வேற வழி இல்லாமல் வாழலாம்னு நினச்ச பொண்ணுக்கு அதுதான் கடைசி. அப்புறம் தைரியம் வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் இல்லாமல் செட்டில் ஆச்சு. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் கைவிட்டாலும் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தால். கரெக்டாக சொன்னீங்க, நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வேணும் தான் சார், கல்யாணம் பண்ணிக்கணும் தான். ஏன்னா நம் சமூக அமைப்பில் நம்ம அப்படி பழகிட்டோம். ஆனால் கணவனே வாழ்க்கைன்னு ஒருத்தருமே நினச்சிடாதீங்க, அதே கிடையாது. நல்லா வாழ்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். எதுனா அது மட்டும் இல்லை, நம்மை நாமே நம்ம சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து உருவாக்கணும். இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா, இந்த காலத்தில் நிறைய சின்ன பொண்ணுங்கள்லாம் அப்படியே பறக்கிறாங்க சார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அப்படி போகிறாங்க. என்னன்னு கேட்டால், கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் மேடம், முதல்ல வேலை கவனமாக இருக்கும். இல்லை நீ கல்யாணம் பண்ண வேணுங்க வச்சுக்கோங்க, அப்படி நீ வெளியே போனீங்கன்னா நீ வேண்டான்னா நீ வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பெண்கள். ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதிக்கும் பொழுது தான் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை தருகிற வழக்கு என்கிற முறையில் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த வழக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை தரும் மேடம். பிளஸ்ஸி உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தவங்களா இப்போ வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.